ஹாய், சிம்பிளான இன்னைக்கு ஒரு தக்காளி ரைஸ் பார்க்க போகிறோம். குயிக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், பட்டை, சோம்பு, லவங்கம். ஸோ இதுதான் கடுகு பொரிஞ்சிருச்சு, பட்டை லவங்கமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இல்லாமல் நல்லா வணங்கி அது பார்க்கும்போது லைட்டாக, அதாவது தீஞ்சதுன்னு சொல்ல முடியாது, கோல்டன் ப்ரௌன் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வரணும் வெங்காயம். இப்போ இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு இல்லைங்களா? இப்போ இதுலேயே வந்து நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் இது நல்லா கூட தான் போடக்கூடாது அதிகமாக. பச்சை மிளகாய் காரம் தான். ஸோ இது காரமே இல்லாத மிளகா, அதனால கொஞ்சம் நான் அதிகமாக போட்டுருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் தக்காளி போடுறேன். தக்காளியும் இந்த பச்சை மிளகாவும் நல்லா வணங்கணும். மிளகா நான் கண்டிப்பாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இது கூடவே புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். சேர்ந்து வணங்கட்டும். இதையும் வணக்கி விட்டுடலாம். சேர்ந்து ஒன்று சேர்ந்து எல்லாமே திரண்டு நல்லா வணங்கி வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ரைஸ் போடணும். இது நல்லா வணங்கி திறந்து வரட்டும். நான் அந்த சொல்லி உங்க காமிக்கிறேன். நாங்கள் எந்த அளவுக்கு வணங்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து அரிசி ஊற்றி தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 2 விசில், அவங்கவுங்களோட அரிசியை பொறுத்து விசில் எத்தனை விடணும், அவங்கவுங்க குக்கரை பொறுத்து. தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இப்படியே மூடி வச்சிடக்கூடாது. ஒரு கொதி வந்ததையும் நம்ம வந்து மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். அப்போதான் அந்த பொங்கல்லாம் பொங்காமல் இருக்கும். கொஞ்சம் கொதிக்குது இல்லைங்களா? இந்த அளவுக்கு வச்சா போதும். நம்ம இப்போ வந்து மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். அவங்க அரிசியை பொறுத்து எத்தனை விசிலுன்றதை நீங்கள் விட்டுக்கோங்க. குக்கரை பொறுத்து, விசிலை பொறுத்து. ஓகே, விசில் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி. சிம்பிளான தக்காளி சாதம் ரெடி. பிரியாணி மாதிரியே இருக்கும். இல்லை சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.